Sum பாருங்க. Determine the intensity of shear of an oil having a viscosity of 1 poise. The oil is used for lubricating the clearance between a shaft of diameter 10 centimeter and its journal bearing. The clearance is 1.5 mm and the shaft rotates at 150 rpm. ஸோ இதுல நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்க இன்டென்சிட்டி நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க ஓகேவா. இன்டென்சிட்டி ஆஃப் ஷியர். அப்போ ஷியர்னா என்னது டவு கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஆஃப் ஆயில் ஆயிலுடைய விஸ்காசிட்டி எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு 1 பாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ விஸ்காசிட்டி அதை நம்ம எப்படி டினோட் பண்றாங்க அப்படின்னா மியூ அப்படின்னு நம்ம டினோட் பண்ணணும் 1 பாய்ஸ். அப்போ 1 பாய்ஸ்னா என்னது அப்படின்னா 1/10 நியூட்டன் எஸ் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றாங்க, ஆயில் வந்து என்ன பண்றாங்க, லூப்ரிகேட் பண்றாங்க. நல்லா ஸ்மூத்தா இருக்கிறதுக்காக நம்ம ஆயில் யூஸ் பண்றாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஷாஃப்டோடைய டயமீட்டர் வந்து 10 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அப்ப டயமீட்டர் அளவு 10 சென்டிமீட்டர் ஓகேவா. இதை மீட்டருக்கு நீங்க கன்வெர்ட் பண்ணுங்க. ஸோ சென்டிமீட்டரை மீட்டரா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா டிவைட் பை 100 ஓகேவா. ஸோ டிவைட் பை 100 போட்டீங்கன்னா உங்களோட வேல்யூ 0.1 வரும். நெக்ஸ்ட் அதனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 பாயிண்ட். அதான் கிளியரன்ஸ் திக்னஸ் டிஸ்டன்ஸ் எது கொடுத்தாலும் நம்ம அதை டிஒய்னு எடுத்துக்கணும் ஓகேவா. ஸோ எவ்வளவு கொடுத்துருக்காங்க 1.5 mm. நீங்க என்ன பண்ணுங்க 1.5 mm டிவைட் பண்ணும் மீட்டரை கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னா 1000 என்ன பண்ணும் டிவைட் பண்ணும் ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க ஷாஃப்ட் ரொட்டேட்ஸ் அட் 150 rpm. ஸோ போன ப்ராப்ளம்ல யூவை வந்து டைரக்டா கொடுத்துருப்பாங்க ஓகேவா. அதனால நம்ம அதனுடைய யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட் இருக்கும். பட் இந்த ப்ராப்ளம் பாருங்க நமக்கு இது வந்து ஸ்பீட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்க போறோம் ஓகேவா. ஸோ இங்க பாருங்க ஸ்பீடு வந்து n வந்து 150. நம்மளுடைய அல்டிமேட் எய்ம் என்னது டவு கண்டுபிடிக்கிறது. ஸோ டவுடைய ஃபார்முலா என்னது அப்படின்னா டவு இஸ் ஈக்குவல் டு மியூ இன்டு டியூ டிவைட் பை டிஒய். நமக்கு மியூடைய வேல்யூ தெரியும் ஓகேவா. கொடுத்துருக்காங்களா மியூடைய வேல்யூ எவ்வளவு 1 பாய்ஸ். இந்த ஆன்சர் நம்ம எழுதிடுவோம். அதுக்கப்புறம் டியூ அதனுடைய வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்பீடு வச்சு நமக்கு கேட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ யூ கண்டுபிடிக்கணும் 5dn டிவைடட் பை 60. ஸோ ஷாஃப்ட் அந்த டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க சப்ஸ்டியூட் பண்ணிருங்க. என்னென்னது ஸ்பீடு 150 கொடுத்துருக்காங்க டிவைட் பை நீங்க 60 நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூ உடைய வேல்யூ தெரிஞ்சிடும் 0.785 மீட்டர் பர் செகண்ட். அதை வந்து என்ன பண்ணுங்க இந்த டியூல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. டிஒய்னா என்னது கிளியரன்ஸ் உடைய வேல்யூ ஓகேவா. 1.5 mm கொடுத்துருக்காங்களா அதை நம்ம மீட்டரா கன்வெர்ட் பண்ணுமா அந்த ஆன்சர் எழுதிக்கோங்க. இது எல்லாமே இங்க கால்குலேட்டர் நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வேல்யூ 52.35 நமக்கு கிடைக்கும். ஸோ இதோட யூனிட் என்னது நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகே தேங்க்யூ. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.